நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற குப்பைகளை நாம் வெளியேற்றணும். ஏன்னா மனசுக்குள்ளே இப்போ இருக்கிற சூழல்கள் சார்ந்து நிறைய எதிர்மறைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதிர்மறையாக அதிகமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா உண்மையிலேயே உங்களால் மனசார உங்களுக்கு என்ன வேணும்னோ அந்த வேணுங்கிற விஷயம் உங்களை எப்படி உணர வைக்குங்கிறத உங்களால் கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்த முடியாது. அதனால உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற குப்பைகளை தூக்கி வெளியே போட வேண்டியது அவசியமானது. இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு எளிமையான பயிற்சி. உங்களுக்கு எழுதுறது ஈஸி அப்படின்னா ஒரு பேப்பர் எடுங்க, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் மனசு விட்டு எழுதுங்க. அப்படி உங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு தோது இல்லை அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்டே போய் நீங்கள் அந்த குப்பைகளை கொட்டி தீர்த்தரலாம். ஆனால் குப்பைகள் முழுசாக வெளியில் வர்ற வரைக்கும் என்ன வேணுங்கிறத கேட்க வேண்டாம். குப்பைகள் வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் வந்ததுக்கப்புறம் நாம் என்ன வேணும்னு கேட்குறது நல்ல ஆழமாக இருக்கும். அதை கேட்கும்போது அதை சார்ந்த உணர்வுகள் நமக்கு ரொம்ப சுலபமாக வரும். மனசார நம்மளுடைய வார்த்தைகளை விட உணர்வுகளை பிரார்த்தனையாக முன்வைக்கும் போது தான் நாம் நினச்சது ரொம்ப சுலபமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.